எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து ஜூக்கு போன்ற ரொம்ப நாள் ஆசைங்க. ஆனா கடைசியா துபாயில ஒரு தடவை ஜூக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இனிமேல் லைஃப் லாங் வந்து நம்ம ஜூக்கு போகவே கூடாது அப்படின்னு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு குரங்கு இருந்துச்சு. நீங்க இந்த குரங்க என்னோட வீடியோல பாத்திருப்பீங்க. பிளஸ் வந்து சித்து விளாக்ஸ்லயும் பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வயசான குரங்கு, அதனால நடக்க முடியாது, நிக்க முடியாது, ரொம்ப நேரம் வெயில்ல இருக்க முடியாது. ஆனா அந்த ட்ரெயினர் வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்துவாரு. அங்க உள்ள எல்லா கஸ்டமர் கூட நிக்கிறது, போட்டோ எடுக்கிறது, நடந்து வர சொல்றதுல இருந்து எல்லாத்தையும். அந்த குரங்க பார்க்கும்போது அதோட ஃபேஸ் ரொம்ப சோகமா இருந்துச்சுங்க. வா 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 அப்படின்னு போய் தான் அதனால நிம்மதி ரொம்ப கஷ்டமா போச்சுங்க பார்க்கும்போது. அங்க உள்ள ஒரு மிருகத்தையும் பார்க்கும்போது அவ்வளவு பாவமா இருந்துச்சு. அந்த மிருகம்ல எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா ஜூ அப்படிங்கிற ஒரு ஜெயில வந்து எல்லாம் அடப்பட்டு கிடக்குது. சோ நினைச்சு பாருங்களேன், நம்மளோட சுய சந்தோஷத்துக்காக என்னெல்லாம் பண்றோம்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பெட்டு வளர்க்குறோம்னா அதுக்கு வந்து கருத்தடை ஆபரேஷன் பண்ணிடுறது. ஏன்னா ஒருவேளை குட்டி போட்டுச்சுன்னா நம்மளால பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியஸா எனக்கு ஆன்சர் தெரியாது. சோ இது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதனால உங்கள்கிட்ட ஷேர்